ஹாய் கைஸ், நம்ம தான் மெமரி வச்சு இன்னைக்கு டீமன் ஸ்லேயரில் சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐடியா இல்லை. கோஸ்ட்னு புரியுது, ஏதோ பேய் அதெல்லாம் வருன்றது மட்டும் ஏதோ தெரியுது. ஒரு ஐடியாவும் இல்லை. ராவாக போகிறோம். எல்லா அனிமைக்கும் எப்படி ராவாக போனோமோ அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு குழப்பிப்போம், அப்புறம் நடுவில் வந்து ஓகேன்னு ஏதோ வருவோம், அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கே நாங்கள் கதை சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ராவாக அப்படியே போகிறோம். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இந்த ஜேர்னியும் புதுசுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை வாங்க பார்த்துட்டு பேசுவோம். இந்த மாதிரி நடக்கணும் நான் எதிர்பார்க்கல. பையன்தான் நெசுகோ, தயவு செஞ்சு இறந்துடாத. என் உயிரை போனாலும் உன்னை காப்பாத்துவேன். நீ சாக கூடாது. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? எப்படியாச்சும் நான் உன்னை காப்பாத்துவேன். தாஞ்சிரோ, முகத்துல எல்லாம் கரியா இருக்கு பாரு. கொஞ்சம் இங்க வா. பனி ரொம்ப அதிகமா பொழியிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏன் நீ வீட்டுல இருக்க கூடாது? புது வருஷம் வருது. நான் கீழே இதை போய் கொடுத்தாதான் மக்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. சீக்கிரம் கறி பத்திரமா இரு. அண்ணா, இன்னைக்கும் நீங்க கிராமத்துக்கு போறீங்களா? நானும் உங்க கூட வரேன். நீ போக கூடாது. உன்னால தாஞ்சிரோ மாதிரி வேகமா நடக்க முடியாது. ஆனா அம்மா சொன்னா கேளு. நீ நடக்க முடியாம சோர்ந்து போயிட்டா அவனால உன்னை தூக்கிட்டு கூட வர முடியாது. தாஞ்சிரோ, நானும் உங்களோட வந்து தான் தீருவேன். நான் கண்டிப்பா உதவி செய்வேன். நீ சொன்னதுக்கு நன்றி அண்ணாக்கோ. ஆனா இன்னைக்கு நீ வீட்டில தான் இருக்கணும். இப்படி ஒரு தங்கச்சியா? நீயும் தான். நான் வரும்போது உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை வாங்கிட்டு வருவேன். உண்மையாவா? ஆமா அண்ணாக்கோ, நான் வந்து உனக்கு கதை படிச்சு காமிக்கிறேன். தம்பி கியூட் ஆகிறான். ரொம்ப நன்றி தாஞ்சிரோ. சரி, நான் போயிட்டு வரேன். டக்கியோ, நீ எனக்காக மரக்கட்டை வெட்டி வைக்கிறியா? அதுக்குன்னு ரொம்ப வேலை செய்யாத, சரியா? கண்டிப்பா நான் வெட்டி வைக்கிறேன். இவங்க ரெண்டு பேர் தான் ஒரே மாதிரிங்கிறானுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மரக்கட்டைகளை வெட்டலாம்னு நினைச்சேன். விடு விடு. ஏன் திடீர்னு இதெல்லாம் பண்ற? ஏன் அவன் வெக்கப்படுறான்? கொஞ்சம் பேசாம இரு. விடுடா. நான் அப்பவே வேணாம்னு சொன்னல, பேசாம இரு. சீக்கிரமா வாங்க, சரியா? போயிட்டு வாங்க. தாஞ்சிரோ, நிஸ்கோ, நான் தம்பி இப்பதான் தூங்க வச்சேன். அப்பதான் நீங்க போகும்போது அழுகாம இருப்பான். அவன் அப்பா இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்படுறான். நம்ம அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா நம்பிதான் இருக்காங்க. இவங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. மொத்தம் எத்தனை பசங்களா? எங்க வாழ்க்கை சுலபமானது இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்கும். அது ஒரு வானிலை மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாதிரி தான் ஆகணும். எப்பவுமே வெயில் அதிகமாகவும் இருக்காது, எப்பவுமே பனி பொழிஞ்சுக்கிட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லை, சந்தோஷத்தோட முடிவு எங்கே இருக்கோ எப்பவுமே ரத்தத்தோட வாசனையும் அங்கே இருக்கும். பேச அழகா இது. ஓ தாஞ்சிரோ கண்ணா, இந்த குளிர்லயும் நீ வருவன்னு எதிர்பார்க்கல. நீ ரொம்ப கடினமா உழைக்கிற. உனக்கு ஜலதோஷம் பிடிக்க போகுது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட போதுமான கறிக்கட்டைகள் இருக்கா? டான்ஜிரோ, இங்க கொஞ்சம் நவீனமாக எனக்கு கொஞ்சம் கறிக்கட்டைகள் வேணும். நேத்து என் கதவுகளை சரி பண்ணி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் சில கறிக்கட்டைகள் வேணும். தாஞ்சிரோ, நீ சரியான
சந்தேகப்படுறாங்க. என்னை இதுல இருந்து காப்பாத்து. இத வந்து பாரு. பூனையோட வாசனை இதுல இருக்கு. பாத்தீங்களா? என்னது? அப்ப இது பூனையா? சொன்னேன்ல நான் இத பண்ணலன்னு. ஸ்மெல் பவர் தாஞ்சிரோ, இந்த மூட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு உதவி பண்றியா? ஏன்னா எல்லாரும் அவனே வேலை வாங்குறீங்க. அதுக்குள்ள இருட்டாயிருச்சா? எப்படியோ எல்லா கறிக்கட்டிகளையும் வைத்துட்டேன். ஏய் தாஞ்சிரோ, இந்நேரத்துல நீ மலை ஏறி போறியா? அது ஆபத்தானது. எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுது. எனக்கு மோப்ப சக்தி அதிகமா தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ இன்னைக்கு என் வீட்டுல தங்கிக்கோ. வா, சீக்கிரம் வா. ஆனா எதிர்த்து பேசாத, வா. டீமன் வர்றதுக்கு முன்னாடி. டீமன் தான் பேசுறாங்க. சாப்பாட்டுக்கு நன்றி. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். டீமன்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ராத்திரியில தான் மனுஷங்களை சாப்பிடுற டீமன்ஸ் வரும். அதனால ராத்திரி எங்கேயும் வெளியே போக கூடாது. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டன்னா போய் தூங்கு. காலையில எழுந்து போய்க்கலாம். அப்போ இந்த டீமன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வருமா? ஆமா, அது வீட்டுக்குள்ளேயும் வரும். அப்போ டீமன்ஸ் எல்லாரையும் சாப்பிட்ருமே. அதனாலதான் டீமனை அழிக்கிறவங்க நம்மள பாதுகாக்கிறாங்க. எப்பவுமே. நான் விளக்கு அணைக்க போறேன். நீ இப்ப தூங்கு. இவர் பேர் சபூரோ. அவர் குடும்பத்தை இழந்ததுலேருந்து தனியாக தான் இருக்காரு. தனியாகவே தான் இருக்காரு. நான் அடுத்த முறை இங்கே வரும்போது தம்பிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். பயப்பட வேணாம், எந்த டீமன்ஸும் இங்கே இருக்காது நினைக்கிறேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா என்னோட பாட்டியும் இது தான் சொன்னாங்க, அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும். பார்த்து பத்திரமா போ. சந்தோஷத்தோட முடிவு எங்கே இருக்கோ எப்பவுமே. ரத்தத்தோட வாசனை. என்னடா நெசுகோ, என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? என்ன ஆச்சு? தங்கச்சி இந்த பசங்க தானே. எல்லா பிளேஸ்க்கும் அது வரும் போல இருக்குல்ல. நான் அந்த சைடு தான் இருக்கும் போல. மட்டும் தப்பிச்சிருக்கா சுகோ மட்டும்தான் என் உயிரோட இருக்கா. சீக்கிரமா நான் அவளை வைத்திருக்கிட்ட கொண்டு போனோம். இது எப்படி இது நடந்துச்சு? அழகா இருக்கு. 5 நிமிஷம் கூட ஆகல. கரடினால இந்த இடத்துல மூச்சு விட முடியாது. நீ வேற ஒரு சின்ன கஷ்டமா இருக்கு. இந்த குளிர்னால மூச்சு விட முடியல. கஷ்டம். அந்த ஓடுறதே அதெல்லாம் போயிட்டே தான் இருக்கணும். நான் முன்னேறி போய்கிட்டே தான் இருக்கணும். தூக்கிட்டு போறது அதோட கிராமத்துக்கு போறது ரொம்ப தூரம் இருக்கு. சீக்கிரமா போகணும். நான் ஒன்னும் சாக விட மாட்டேன். நான் ஒன்னும் சாக விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இங்க வந்து வீடு கட்டி எப்படியாவது உன்னை காப்பாத்தியே தீருவேன். நம்ம பிளேஸ் தான் படிக்கிறதுனால. இல்ல
பனி என்னை காப்பாத்திருச்சு, தப்பிச்சேன். ஆனா நான் எப்படி கீழே விழுந்தேன்? அந்த மாதிரி நான் Let's go. Let's go. உனக்கு ஒன்றும் ஆகலையே, அவளுக்கு பேய் பிடிச்சிச்சு. நீ நடக்காத, நான் உன்னை டவுன் வரைக்கும் தூக்கிட்டு இதை வரேன். பண்ணிட போறா. Let's go. இவளுக்கு ஒரு டீமனா? பேய் தான் பிடிச்சிருக்கு. இதை பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றது? நெசுகோ மனுஷங்களை சாப்பிடுற டீமனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நெசுகோ பிறந்ததுல இருந்தே மனுஷியா தான் இருக்கா. இவளோட வாசனை மொத்தமா மாறி இருக்கு. முன்ன மாதிரி இவ இல்ல. ஆனா இவ கொலை செஞ்சவளா இருக்க முடியாது. இவ ருக்குட்டுவ காப்பாத்துற மாதிரி தான் படுத்திருந்தா. அவ வாயிலையும் கையிலையும் எந்த ரத்தமும் இல்ல. அந்த இடத்துல இன்னொரு வாசனையும் என்னால உணர முடிஞ்சிச்சு. நீ குறிப்பிட்டு இவ்வளவு அவ பிடிச்சிருக்கு. பெருசாகிக்கிட்டே போறா. ஆமாப்பா ரொம்ப பல்காவரா. பலமாகிட்டே போறா. நான் எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப வலிச்சிருக்கும், வேதனைப்பட்டிருப்பீங்க இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை காப்பாற்ற முடியல. நான் நெசுகோ வச்சு எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். ஆனா அவ இங்க என்ன பிடிச்சு ரொம்ப பலமா தள்ளிட்டு இருக்கா. நெசுகோ, உன்னால முடியும் நெசுகோ, விட்டு கொடுக்காத, உன்னால கண்டிப்பா முடியும். தயவு செஞ்சு டீமனா மாறிடாத, உறுதியா இரு, மாறிடாத, உன்னால முடியும் நெசுகோ. உள்ளதான் இருக்கா. கொல்றதுக்கு வருவாங்களா அவங்களும்? ஆமா ஆமா, அந்த பேய் பிடிக்கும் சொன்னாங்க. அப்ப வரேன். என்னாச்சு? யார் அது? கத்தியா? அதை எதுக்கு காப்பாத்துற? இவ என் தங்கச்சி, என்னோட கூட பிறந்த தங்கச்சி. நெசுகோ, இதவா உன் தங்கச்சின்னு சொல்ற? ஆனா தங்கச்சி வீட்டுல டக்குனு மறந்து. எப்படி பிடிச்சா? நெசுகோ, அசையாத. என்னோட வேலை டீமனை கொல்றது மட்டும்தான். உன்னோட தங்கச்சி அங்க நிறைய பேரை கொண்டிருக்கா. நிறுத்துங்க. பேய் மட்டும் தனியா எடுக்க நெசுகோவை யாரையுமே மாட்டேங்க. கொல்லல. நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அங்க வேற ஒரு வாசனை இருந்துச்சு. இவ இல்ல. அந்த வாசனை தான் என்னோட குடும்பத்தை கொண்டு இருக்கும். நெசுகோ இதை பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ அது ரொம்ப சுலபம். டீமனோட ரத்தம் உன் தங்கச்சி உடம்புல கலந்தனால அவ டீமனா மாறி இருக்கா. மனிதர்களை சாப்பிட்ற டீமன் அந்த மாதிரி தான் உருவாகும். நெசுகோ எந்த மனுஷனையும் சாப்பிட மாட்டா. என்ன அப்பதான் கொஞ்சம் விளையாடுற? மாறுறா. நான் மட்டும் இங்க வரலைன்னா இந்நேரம் நீ செத்துருப்ப. அது தப்பு. அவளுக்கு நான் யாருங்கிறது நல்லாவே தெரியும். அவ யாரையுமே கொல்ல மாட்டா. நான் நெசுகோவை எப்படியாச்சும் மறுபடியும் மனுஷியா மாத்த போறேன். என்னால கண்டிப்பா முடியும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தடவை டீமனா மாறிட்டா திரும்ப மனுஷனா மாறவே முடியாது. ஏதாவது பண்ணலாம். ஆனா அவனால கண்டிப்பா முடிஞ்சது. ஏதாவது வழி அதுக்கு இருக்கும். தயவு செஞ்சு அவளை கொண்டுறாதீங்க. நான் என்னோட குடும்பத்தை கொண்டவரை கண்டிப்பா பழிவாங்கியே தீருவேன். கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன். தயவு செஞ்சு கொன்றாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு யாரையும் என்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க. உன் குடும்பத்தை ஒருத்தி தான் கிடக்கும். உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னோட தங்கச்சியை கொன்றாதீங்க. தயவு செஞ்சு கொன்றாதீங்க. கெஞ்சி கேட்கிறேன்.
நிறுத்து, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. சும்மா என் முன்னாடி நின்னு புலம்பிட்டு இருக்காத. நீ சொன்னது கொஞ்சம் உண்மையா இருந்திருந்தா கூட இந்நேரம் உன் குடும்பம் எல்லாம் உயிரோட இருந்திருக்கும். நீ ரொம்ப பலவீனமா இருக்க, அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. நீயா அவளை காப்பாத்த போற? நீயா உன் குடும்பத்தை கொண்டு உங்களை பழி வாங்க போற? நீ பண்றது சிரிப்பா இருக்கு. உன்னோட பலவீனத்தினால இங்க நடக்கிற எதுவுமே சரி செய்ய முடியாது. உன்னோட பலவீனம் தான் அவங்களோட பலம். அதை வச்சு அவங்கள தோக்கடிக்க கூட முடியாது. டீமன்ஸ் வேணா உன் தங்கச்சியை குணப்படுத்தலாம், ஆனா ஒரு டீமன் கூட நீ சொல்றதையும் உன்னோட ஆசைகளையும் என்னைக்கும் நிறைவேற்றவே போறதில்ல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கும். சொல்ல போனா உன் மேல எனக்கு மரியாதையே இல்ல. அதுதான் உண்மையும் கூட. அவளை முன்னாடி எதுக்காக நீ தடுத்துக்கிட்டு இருந்த? அந்த மாதிரிதான் இவளை காப்பாத்த போறியா? ஏன் கோடாரி எடுத்து என் மேல வீசல? எதுக்காக உன் பலவீனத்தை என்கிட்ட காமிச்ச? அந்த ஒரு காரணத்தினாலதான் உன் தங்கச்சி இப்ப என்கிட்ட இருக்கா. அவளை கொல்ல வரும்போது உன்னையும் சேர்த்து வெட்டி கொண்டிருக்கணும். அழுகாத, கோழையா இருக்காத. அதுக்கான நேரம் இது கிடையாது. எனக்கு தெரியும் நீ இப்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. உன்னோட குடும்பம் கொல்லப்பட்டிருக்கு. உன் தங்கச்சியும் டீமனா மாறிட்டா. ரொம்ப கஷ்டமா தான் திடீர்னு வந்து கொல்லாம் எப்படி கொள்வாங்க? உனக்கு இப்ப கத்தணும்னு தோணும். எனக்கு புரியுது. நான் இங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன், கண்டிப்பா என்னால உன்னோட குடும்பத்துல எல்லாரையுமே காப்பாத்திருக்க முடியும். எப்படியோ காலத்துல நம்மளால பின்னோக்கி போக முடியாது. உன்னோட கோவம் தான் உன்னை முன்னோக்கி நகர்த்தும். உன்னால முடிஞ்ச அளவுக்கு கோவப்படு. அதுதான் உன்னை காப்பாற்ற ஒரே வழி. ஆனா உன்னால இப்போ உன்னோட தங்கச்சியை காப்பாற்றவோ குணப்படுத்தவோ முடியாது. இதை மட்டும் நீ இப்படியே விட்டுட்டேன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஒரு முட்டாள். எப்படி? அவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிய இருக்க முன்னாடி ஒரு கல்லை என் மேல எரிஞ்சான். அதோட சேர்த்து கோடாரியையும் என் மேல எரிஞ்சிருக்கான். அவனோட கையை பின்னாடி மறைச்சதுக்கான காரணம் நான் அவன்கிட்ட கோடாரி இருக்குன்னு நினைக்கணுங்கிறதுக்காக தான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவனால என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு. நல்லா ட்ரிக் பண்ணிருக்கான். அவன் கீழே விழுந்தாலும் என்னை தாக்கணும்னு நினைச்சிருக்கான். இந்த பையன் அறிவுதான். அவன் சாப்பிட போறா. பத்தியா ப்ரொடக்ட் பண்றா. வித்தியாசமானவன். அவ மனுஷங்களை சாப்பிட மாட்டா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ சொன்ன விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் டீமனால இறந்துட்டாங்க. ஒருவேளை டீமனுக்கு ரொம்ப பசி எடுத்ததுன்னா அது அவங்க குடும்பம்னு கூட பார்க்காம கொண்டு சாப்பிட்ரும். ஏன்னா அவங்களுக்கு மனிதர்கள் தான் நல்ல சாப்பாடு. நிறைய தடவை டீமன்ஸ் எல்லாம் அவங்க குடும்பத்தையும் சாப்பிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. அவளோட சக்தியே அவளோட காயத்தை குணப்படுத்துறதுக்கு உதவும். அவளோட இந்த மாற்றத்தினால அவளோட சக்தி ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அப்படின்னா அவளுக்கு இப்போ ரொம்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அவளுக்கு இப்பவே மனிதர்களை சாப்பிடணுங்கிற ஒரு வெறி வந்திருக்கும். ஆனா அவளை சாப்பிடல. ஆனா இதெல்லாம் இருந்தும் அவனை சாப்பிடாம என்கிட்ட இருந்து காப்பாற்ற நினைச்சிருக்கான். கண்ட்ரோல் இருக்கு. ஒருவேளை இவங்க கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு. மயக்கம் போட வச்சிட்டாரு. உன்னை தனியா விட்டுட்டு போறோம். எங்களை மன்னிச்சிடு தஞ்சிரும். நெசுக்கோவை நல்லா பார்த்துக்கோ, சரியா? ஐயோ, வாயில கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த இங்கதான் இருக்காரு.
சகிரி மலைப்பகுதியில் சகோஞ்சி ஊரக்கூடாப்பின்னு ஒரு பெரியவர் இருப்பார். தோமியக்காக அனுப்பிச்சான் அவர்கிட்ட சொல்ல. மேகமூட்டமாக இருக்கிறதுனால அவளுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அவளை எப்போவுமே சூரிய வெளிச்சத்தில் கொண்டு போகாத. சூரிய வெளிச்சம் பார்க்கலாம். போகலாம். ஸ்ட்ராங்காக இருக்கான். ஃபர்ஸ்ட் எபிசோடே இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலைங்க. இப்போ தான் அழகாக இருக்குது, அந்த ஃபேமிலி க்யூட்டாக இருக்குதுன்னு இப்படி தான் ஒரு என்னடா இவ்வளோ பேராடான்னு இப்போ தான் சொன்னோம். அதுக்குள்ளே இப்படி மலை கீழே போயிட்டு மேலே வர்றதுக்குள்ளே ஃபேமிலியே இல்லைண்ணா, என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே இவ்வளோ காட்டிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னும் போக அப்படி காட்டுவாங்க பொறுமையாக போகணும்னு நினச்சேன். இது பார்த்தா எடுத்ததுமே கதை ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பேய் ஒன்று இருக்குது, அது பிடிக்குது. ப்ளஸ் இவகிட்ட மட்டும் அது எப்படி என்னன்றதெல்லாம் புரியல. வந்தால் அது வந்து கொண்டுடுன்றப்போ இவளுக்கிட்ட மட்டும் அது வேலைக்கு ஆகலை, இவ அதை கண்ட்ரோல் பண்ணுறாளா, இவளுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் இருக்கா அதுவும் புரியல. ப்ளஸ் நான் எப்படி நினச்சேன்னா, ஓகே இந்த பேய்க்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு டீம் இருக்குன்னா வந்து பிடிக்கும், அதை மட்டும் எதனா எடுக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க டேரெக்டாக கொண்டுடுறாங்க பொழுது. அதுதான் வேலையே போல். எல்லாம் ஃபைட்டர்ஸ்மே நிஞ்சாஸ்மே இருக்காங்க, வந்தால் கொண்டுட்டு போயிடுவாங்க பொழுது. அவ்வளோதான். பேயெல்லாம் பிடிச்சி அதை பிரித்து எடுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போல. நான் அப்படி நினச்சேன். இவங்க அவருக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது, இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, அது என்ன கதைன்ட்டு இப்போ போதான் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இது பார்க்கறதுக்கு ஜாம்பிஸ் மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லாக. அந்த வெயில் பட்டா தாங்காதுங்கிறது, பிளட்ல கலக்கிறது, அது ஜாம்பிஸ் கூட சில மூவியில் அப்படி தான் வரும். சிலருக்கு மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், அவங்களால நார்மலாகவும் இருக்க முடியும், ஜாம்பிஸாகவும் கொஞ்சம் மாறுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட வந்து இது எப்படிடா இது கொன்னா எப்படி போவேன், ஏன்னா டீமன்னா ஒரு ஆன்மா மாதிரி தானே கலக்கும், இப்போ கொன்னாலும் ஆன்மா வெளியே வந்துடணும் அப்படிலாம் யோசிச்சேன். பட் அது பிளட்ல கலக்குன்னு சொல்லும் போது ஓகே, ஒரு ஜாம்பிஸ் மாதிரி தான் இருக்குது போல இது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அழகாக ஆரம்பிச்சதுங்க. அந்த ஃபேமிலி, அந்த பசங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஆனால் நம்ம அனிமினாலே ஏன்னு தெரில, ஒன்றையும் ஃபேமிலியை கொண்டுடுறாங்க, தனியாக காமிச்சிடுறாங்க, அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் கொஞ்சம் எண்டிங் அப்படி தான் முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து இந்த பையனும் பிடிச்சிருந்தது, எல்லாருமே நல்ல கேரக்டர் சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த டீமனை பிடிக்க வராது அவருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அந்த என்ன சொல்கிறது, அவனுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் வேணும்னு சொல்லிட்டு பண்ணது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கான். நம்ம பையனுமே வந்து ஊருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையனா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு பையனா, எல்லாருக்குமே அவனுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அனிமையை பொறுத்த வரைக்கும் என்னோட நடக்கும் அது ஓகே, பட் எடுத்ததுமா அப்படின்றது தான். அட்லீஸ்ட் ஒரு 2-3 எபிசோடுக்கு அப்புறம் காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. காமிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஃபேமிலியை கொண்டுட்டாங்க. அது என்ன கனெக்ஷன் ஒன்றுமே தெரியாது, அது என்னன்றது பார்க்கறதுக்குள்ளே போயிடுச்சுன்றது தான் ஷாக்கிங்காக இருந்தது. அதேமாதிரி இவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லலாம். மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது, அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் ஐடியாஸும் இப்போ இந்த ஃபைட் போடுறப்போ அவனுக்கிட்ட அவ்வளோ பவர் இல்லை, பட் வந்து ஐடியா நல்லா இருந்தது, அதை அவர் நோட் பண்ணார். ஸோ அதை நோட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஓகே இவனுக்கு எதோ கற்றுக் கொடுப்பாங்க போல் அப்படின்ட்டு. இல்லை ஏன்னா இப்போ தங்கச்சியை காப்பாற்றோன்னா அண்ணன் நீ இதை கற்றுக்கோ, அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ எதனா கற்றுத்தரலாம். ஸோ இவர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அவனுக்கு கற்றுத்தரலாம். இவனுக்கு நிறைய ஐடியாஸும் இருக்குது, ஃபைட்டிங் ஸ்கில்லும் இருக்குன்றதை அவர் நோட் பண்ணிட்டார். ஸோ அதை வச்சு இவனுக்கு என்ன கற்றுருவாங்க அப்படின்னு தான் தோணுது. பேய் அது கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி கூட எதனா கற்றுத்தரலாம். ஸோ அப்படிதான் தோணுது. போனதும் இவனுக்கான ட்ரைனிங் தான் ஆரம்பிக்குமோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுமாதிரி தங்கச்சியே இப்போ புதுசு, ஏன்னா பேய்னா வேறு மாதிரி பார்த்தது, இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னா இவன் மூலியமாகவும் எதனா ஒன்று தெரிஞ்சுக்க அவங்க நினைக்கலாம். ஸோ 2 பேருக்கிட்டையுமே ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி போகுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, இவங்க ஏன் போய் மலை இது போய் அங்கே போய் ஏன் இருக்காங்க. ஓகே அப்பா இல்லைன்றது புரிஞ்சுது, இவன் தான் இருக்கான், அம்மா குழந்தைங்க, ஏன் அங்கே போய் தனிச்சு அப்படி இருக்கணும் அந்த இடத்துல. மேபி இந்த தொழில் அந்த இடத்துல தான் இருக்கும், அந்த கறிக்கட்டை அதை எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ணணுன்றதுக்காக அங்கே போய் இருக்காங்களா, இல்லை அது வேறு விஷயமா, அது என்னன்றது எனக்கு புரியல. இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நவீனமாக கரண்ட் வசதி எல்லாமே இருக்குன்றப்போ அங்கே இருந்தது என்னன்னு புரியல. அப்படின்னா அதை பனி பேசுறதுனால அது ஒன்றுமே தெரியல எங்கே எப்படி இருக்காங்கன்றது.
அங்கே இருந்தது ஒரு மாதிரி வேடாக இருந்தது. ஏன் அங்கே போய் அப்படி இருக்கணும், அது பேய் வர இடம்னு தெரிஞ்சே அங்கே இருக்காங்கன்னா ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இருக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. ஆனால் இந்த அனிமையில் விஷுவலாக சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த பனி பிரதர்ஸ்லாம் அப்படியே ரியலாக இருந்தது. நம்ம பார்க்குறது அப்படியே அதுக்குள்ளேயே போயிட்டு போது குளிரவே ஆரம்பிச்சிச்சு, அந்த அளவுக்கு இருந்தது பயங்கரமாக. அதேமாதிரி டப்பிங்கும் நல்லா தான் இருந்தது. நான் தமிழ் டப்பிங் இல்லை பசிஸ்ன்னு சொன்னீங்க, இது வந்து ஃபேன் டப்பிங்காக ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாதிரி தான் இருந்தது. ஒரு வித்தியாசம் தெரியல, அழகாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியல, எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஓகே தான். எனக்கு மியூசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அந்த வாய்ஸ் ஒரு ராகம் ஒருத்தர் லேடி வாய்ஸ் வந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்தால் ரொம்ப ரசிப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பிளேஸ், அந்த கெட்டப்பு, அந்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பழைய ஜாப்பனீஸ் மூவிலாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த காலத்து ஒரு மூவிலாம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஓகே பார்க்கலாம் இது எப்படி போகுது இதுக்கு மேலேன்ட்டு. ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.